இப்போ நாம் வந்து ஒரு வருஷங்கிறது ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு வருஷங்கிறது எவ்வளவு பெரிய கால அளவு அப்படிங்கிறது எப்போ தெரியும்னா, ஒரே ஒரு நிமிஷம் நாம் மூச்சை தம் பிடிச்சி வெளியே விடாமல் இருக்கிறது முடிவு பண்ணோம்னா, அந்த ஒரு நிமிஷம் எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். இந்த மாதிரி எத்தனையோ நிமிஷங்கள் ஆனது தான் ஓராண்டு. ஓராண்டுங்கிறது ஒரு நீளமான ஒரு விஷயம். ஆனால் அந்த ஓராண்டில் வந்து வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, மன ரீதியான வளர்ச்சி, உடல் ரீதியான வளர்ச்சி அப்படின்னு ரெண்டு இருக்குது. மனிதன் வந்து தொடக்கத்தில் வந்து உடல் ரீதியான வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த ஆண்டு நிறைவிலேயே ரொம்ப அதிகமான வெயிட் போடும். அதுக்கப்புறமேல் கம்மியாக தான் அதனுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். பிறக்கும்போது 23% தான் மூளை இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு 23 வயசில் தான் மூளை வந்து 100% வளர்ச்சியை பெறுது. ஆனால் ஒரு நிறுவனத்தை பொறுத்தவரை என்னென்னா, அதனுடைய வளர்ச்சி படிப்படியாகத்தான் இருக்கும். அது எடுத்த உடனே ரொம்ப வேகமாக இருக்காது. வேகமாக இல்லாமல் நிதானமாக வளர்கிறது தான் நல்லதும் கூட. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, ரொம்ப வேகமாக வாழை மரம் வளரும், ஆலமரம் நிதானமாக தான் வளரும். வேகமாக வளருகிற வாழை மரம் ஓராண்டிலேயே முடிந்துவிடும். ஆனால் நிதானமாக வளருகிற ஆலமரம் பல நூற்றாண்டுகள் நிமிர்ந்து நின்று நிழலை தந்து பலருக்கும் உதவியாக இருக்கிறது. புத்தர்கிட்ட ஒருத்தர் வந்தார். 4 வருஷம் ஆயிருக்கும். அப்போ ஒருத்தர் வந்தவர் கேட்டார், உங்களுக்கு எவ்வளவு ஆயுசு அப்படின்னு. அவர் சொன்னார் 4 ஆண்டுகள் அப்படின்னார். 4 ஆண்டுகள், அவங்கள பார்த்தா 60 வயசு இருக்குமே அப்படின்னு உடனே அந்த சன்னியாசி சொன்னார், நான் 60 வயசு ஆகுதுங்க பிறந்த தேதிப்படி கணக்கு பார்த்தா. ஆனால் 4 ஆண்டு தான் நான் விழிப்புணர்வோடு வாழ்கிறேன். விழிப்புணர்வோடு வாழ்கிறது தானே என்னுடைய ஆயுசா சொல்ல முடியும். நான் தூக்க நிலையில் இருந்தது எப்படி ஆயுசா சொல்ல முடியும் அப்படின்னார். எமர்சன் கிட்ட ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு ஆயுசு எவ்வளவு அப்படின்னு. 360 அப்படின்னார். பார்த்தா உங்கள் வயசு 60 தான் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னார். உண்மையான வயசு 60. ஆனால் ஒவ்வொரு ஆண்டுலையும் நான் 6 ஆண்டுகளை நிறைத்து அடைத்து செறிவாக வாழ்ந்திருக்கேன். அதனால தான் என்னுடைய ஆயுசு 360. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுலையும் அவ்வளவு காரியம் செஞ்சுருக்கேன். ஒரு நொடியை வீணாக்காமல் ஒவ்வொரு நொடியும் 6 நொடி அளவிற்கு அடர்த்தியாக வாழ்ந்திருக்கேன் அப்படின்னார். உலகத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி அடர்த்தியாக வாழ்ந்தவர்கள் இருந்திருக்காங்க. 33 வயசில் செத்து போனார் ஆதிசங்கரர். 39 வயசில் தன்னுடைய உடலை நீத்தார் விவேகானந்தர். 39 வயசில் பாரதியார் மறைந்து போனார். 25 வயசில் மகத்தான கவிதைகள் எழுதின கீட்ஸ் மறைந்து போனார். 29 வயசில் மிகப்பெரிய காவியங்களை எழுதி ஷேக்ஸ்பியருக்கே ஒரு ரைவல் பொயட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த கிறிஸ்டோபர் மார்லோ மறைந்து போனார். குறைவான ஆண்டுகளிலேயே மகத்தான சாதனைகளை மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். அப்போ ஓராண்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளவோ சாதிக்க முடியும். ஆனால் அந்த ஓராண்டு நாம் அடர்த்தியாக வாழ்ந்திருக்கிறோமா? ஒவ்வொரு நொடியையும் முறையாக பயன்படுத்தி இருக்கிறோமா? ஏதாவது புதிதாக கற்றுக்கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு முடியும் போது இன்னைக்கு என்ன புதுசாக கற்றுக்கிட்டோம்? நான் ஒரு முறை மூக்கு கண்ணாடியை சரி செய்கிறதுக்காக ஒரு கடைக்கு போனேன். அங்கே ஒரு சின்ன பையன்தான் இருந்தார். அவர் அந்த ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணிட்டு சொன்னார், என் கையில் கொடுத்தாரு. நான் ஒரு கையில் அந்த கண்ணாடியை போட போனேன். இன்னும் அவர் சொன்னார், சார் ஒரு கண்ணாடியில் போட்டிங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி அகலமாயிரும், 2 கையிலையும் பிடிச்சி போட்டிங்கன்னா தான் அகலமாகாது. அன்னையிலேருந்து நான் ஒரு செய்தியை கற்றுக்கிட்டேன். இப்படி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் கற்றுக்கிறதுக்கான தகவல்கள் கொட்டி கிடக்கிறது. அதை நமக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்காகத்தான் இதை போன்ற நிகழ்ச்சிகள் முயற்சி செய்கின்றன. அதுலேயும் குறிப்பாக இப்போ ஒரு சமையல் குறிப்பு, இயற்கையான உணவுன்னு எதுவுமே வேக வைக்காமல் தேவையில்லாததெல்லாம் கலக்காமல் இதை சாப்பிட்டு பார்க்கலாமே. நம்ம ஏன் எப்போவுமே டேஸ்ட் ஓரியன்டாக இருக்கணும், ஹெல்த் ஓரியன்டாக மாறக்கூடாதா? இப்படி நமக்கு பல்வேறு விதமான தகவல்கள் இதன் மூலம் அளிக்கப்படுகிற போது அவற்றை கிரகித்து கொண்டு அவற்றை வாழ்க்கையில் கடைபிடிக்கிற போதுதான் நம்முடைய அறிவு விரிவுபடுகிறது. உலகம் வந்து ஒரு மிகப்பெரிய புத்தகம். அது எல்லாத்தையுமே நாம் வாசிச்சிட முடியாது. வாழ்நாள் முழுவதும் ஒருவன் கற்றால் கூட இந்த உலகத்தில் அறிவில் 1% கூட முழுமையாக அவனால் நுகர முடியாது. அதனால் என்னன்னா, மிகப்பெரிய அறிஞர்கள், விஷயம் தெரிந்தவர்கள் அதையெல்லாம் வந்து சேகரிச்சுக்கிட்டு வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அதை நாம் கடைபிடித்தால் அடுத்த ஆண்டுக்குள்
இந்த ஆண்டு முடிந்து விட்டது. இந்த ஆண்டிலிருந்து நாம் தொடங்கி அடுத்த ஆண்டுக்குள் என்னென்ன செய்திகள் வருகின்றனவோ, என்னென்ன தகவல்கள் வருகின்றனவோ, அவற்றையெல்லாம் அசைவோட்டு அவற்றை எப்படி நம் வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்வது, அப்படி யோசித்தால் நம் வாழ்க்கை மலரும். அந்த ஓராண்டு 100 ஆண்டுகளுக்கு சமமாக நம்முடைய அறிவை மேம்படுத்தும், நம்முடைய தெளிவை அதிகரிக்கும், நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும், நம் பண்பாட்டை மேம்படுத்தும். நன்றி, வணக்கம்.